பிரியங்கா தேவி, ஸ்டேயிங் இன் நமகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டி, ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசன். ஸோ நான் என்னோட நீட்டை வந்து 12th முடிச்சோடனே கொடுத்தேன். அதில் நான் வந்து லோ கிரேட் வாங்கின வாசி நான் அப்ராட் எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணேன். இங்கே ஹாய், என் பேர் உதயா. நான் வந்து தமிழ்நாடு தருமபுரியிலேருந்து வரேன். நான் வந்து இங்கே நமகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். நான் ஜாவித் ஜப்பார், திருச்சியிலிருந்து எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்காண்டி உஸ்பெகிஸ்தான் வந்திருக்கேன். இங்கே வந்து நான் வந்து உஸ்பெகிஸ்தானில் நமகன் மெடிக்கல் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில். வணக்கம், என் பேர் தினகரன். நான் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கேன். இங்கே நான் செகண்ட் இயர் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் நமகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசனில் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். இங்கே ஹாய் ஃபியூச்சர் டாக்டர்ஸ். டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ அப்ராடில் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு திங்க் பண்ணி சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னென்னா வந்து மெயினாக வந்து நீங்கள் வந்து எப்படி கண்ட்ரியை சூஸ் பண்ணுறது, எந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்துட்டு நீங்கள் வார் கிரைசிஸ் இல்லாத கண்ட்ரி, அதாவது போர் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை அடிக்கடி வர கண்ட்ரிஸ் வந்து சூஸ் பண்ணாதீங்க. ஸோ லைக் உக்ரைன், ரஷ்யா இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து இந்த வார் கிரைசிஸ் இருக்குது. ஸோ வார் கிரைசிஸ் இருக்கிற கண்ட்ரியை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேங்க் லோன்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாங்க முடியாது. ஸோ பேங்க் சைடு வந்து வார் கிரைசிஸ் கண்ட்ரி, அதனால் வந்து நம்ம எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து எப்படி சூஸ் பண்ணுறது, மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் எம்சிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவும் வந்து வராது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற யூனிவர்சிட்டிஸ் என்எம்சி கைட்லைன்ஸ், ஏன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி மோஸ்ட்லி வந்து என்எம்சி கைட்லைன்ஸ் கீழே வந்துடும். ஸோ அதில் அக்ரிடிகேஷன் பிரச்சனை, அந்த குவாலிஃபை, அந்த டிகிரியில் பிரச்சனை அந்த மாதிரி எதுவும் வராது. ஸோ எந்த கண்ட்ரீஸில் மோஸ்ட்டாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் பண்ணுறீங்க, எந்த கண்ட்ரீஸில் வந்து எம்பிபிஎஸ்க்கு வந்து சூட்டபுளாக இருக்கும், அதாவது எனக்கு வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் உள்ள கண்ட்ரி அப்படின்னு பார்த்திங்கன்னா கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான் இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஜார்ஜியா, பிலிப்பைன்ஸ், வியட்நாம் இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லையும் ஆஃபர் பண்ணுறாங்க. பட் வந்து கொஞ்சம் லிவிங் காஸ்ட் அதிகம், அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சருமே கொஞ்சம் ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரிஸை நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் ஜாஸ்தியாக இருக்கும். ப்ளஸ் வந்து மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து நிறைய மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து இப்போ என்எம்சி வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் அந்த லிஸ்ட்டில் வந்து நீங்கள் செலக்ட் சூஸ் பண்ணுற மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்கான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் செக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறது நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ராட் ஸ்கேம்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து கிளம்பியிருக்காங்க. இந்த A2T சேனல், இப்போ இந்த பிரைன் மெடிக்ஸ் இந்த மாதிரி சேனல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா அந்த கண்ட்ரிக்கு போகாதீங்க, இந்த கண்ட்ரிக்கு போகாதீங்க. இப்போ பிரெயின் மெடிக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த யூடியூப் சேனல் என்ன மெயினாக வந்து சொல்கிறான் அப்படின்னா, ரஷ்யாவில் மட்டும் தான் போய் படிங்க, ஏன்னா அவனுக்கு வந்து ரஷ்யாவில் கான்டாக்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏன்னா அவன் மூலிமா நம்ம வந்து இது பண்ணி போகிற மாதிரி அந்த அந்த யூடியூப் சேனல்ஸ் வந்து ப்ரமோட் பண்ணுறான். ஸோ அதனால் மற்ற கண்ட்ரீஸ்லாம் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் பண்ணுவான். இந்த கண்ட்ரீஸில் எப்படி பிரச்சனை இருக்குது, இந்த கண்ட்ரீஸில் எப்படி பிரச்சனை இருக்குது. எந்த கண்ட்ரீஸ்லையும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரே ஒரு கண்ட்ரீஸ்னால் பிலிப்பைன்ஸு, வியட்நாம், ஜார்ஜியா இந்த மாதிரி கண்ட்ரீஸை மேக்ஸிமம் சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா என்னோடய நாலேஜபிள் பார்த்திங்கன்னா அங்கே கொஞ்சம் பிரச்சனை இருக்கா கேள்விப்படுறேன். பட் உண்மை என்னன்னு தெரியல. இந்த மாதிரி கண்ட்ரீஸை சூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வார் கிரைசிஸ் இல்லை. இப்போ எஸ்பெஷலி உஸ்பெகிஸ்தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரைம் ரேட்டே வந்து 0 க்ரைம் ரேட்டு. ஏன்னா க்ரைம்ஸ் வந்து இது பண்ணாது, இருக்காது, சுத்தமாக 0. அதே மாதிரி பார்த்திங்கன்னா முஸ்லீம் கண்ட்ரி தான், முஸ்லீம் பேஸ்டு கண்ட்ரி. கேர்ள்ஸ்க்கு வந்து 100% சேஃப்டி. ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போது உஸ்பெகிஸ்தான் காலேஜஸ், மெடிக்கல் காலேஜஸ் எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லா மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸுமே பார்த்திங்கன்னா அண்டர் கவர்மெண்ட் தான், கவர்மெண்ட் கண்ட்ரோலு. ஸோ அந்த மெடிக்கல் காலேஜ் யூனிவர்சிட்டிஸ் என்ன பண்ணால் ஹாஸ்டலாக இருக்கட்டும், காலேஜ் கிளாஸ் ரூம்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து ஃபேஸ் ரெக்கக்னேஷன் இல்லாமல் நீங்கள் வந்து என்ட்ரி ஆக முடியாது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப வந்து வெரி சேஃபாக வந்து ரன் பண்ணுறாங்க. ஸோ கேர்ள்ஸுக்கு வந்து ரொம்ப சேஃப்டி. கிர்கிஸ்தானோட உஸ்பெகிஸ்தான் வந்து உங்களுக்கு ரொம்ப சேஃப்டி. நீட்டு ஸ்கோர் வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. டெஃபினட்டாக உங்களால் முடிஞ்சது, அதாவது வந்து நீட் மோஸ்ட்லி ரிப்பீட் பண்ணுங்கள். சப்போஸ் நம்மளால் முடியாது, கிடைக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அடுத்த நீட்டை வந்து என்ன வேணாலும் ஆகலாம். நீட்டை வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணாலும் பண்ணலாம். +2 மார்க்ஸை வச்சு பேஸ் பண்ணி அட்மிஷன் தமிழ்நாட்டிலையோ இல்லை ஆல் ஓவர் இந்தியாவோ அட்மிஷன் பேஸ் பண்ணலாம்.
ஸோ நீங்கள் எதுக்குனாலும் தயாராக இருக்கணும். இன்னும் நீட் ரிப்பீட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் நீட் ரிப்பீட் பண்ணுங்கள். இல்லை அப்ராடில் எம்பிபிஎஸ் சூஸ் அப்ராடில் எம்பிபிஎஸ் அப்ராடில் படிச்சு தான் ஆகணும், ஒரு வழி இல்லை, டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணால் உங்களுக்கு 100% ஜெனினான யூனிவர்சிட்டிஸ், ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியாக இருக்கணும், இல்லை கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியாக இருக்கும், நீங்கள் எந்த கண்ட்ரி கேட்குறீங்களோ அங்கேயே வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து 100% செக்யூராக வந்து உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணி தரோம். ஸோ ஒன்று அப்ராட் எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுங்கள். சொல்லுவாங்க நிறையா இப்போது யூடியூபர்ஸ் சேனல்ஸ் பார்த்திங்கன்னா அப்ராட் எம்பிபிஎஸ் பற்றி நிறையா டெய்லி வந்து சேனல்ஸ் நிறையா பார்க்குறீங்க. ஸோ நான் வந்து எல்லோரும் வந்து ஃப்ராடு பேசுகிறாங்க, பொய் பேசுகிறாங்க அப்படிலாம் வந்து நான் எதுவுமே சொல்ல. அவங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சு அந்த மாதிரி வந்து இப்போது பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணணும், யார்கிட்ட வந்து நீங்கள் அட்மிஷன் ப்ளேஸ் பண்ணணும், எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நிறையா யூடியூபர்ஸ் கன்சல்டன்சி என்ன பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து உங்கள் அட்மிஷன் போட்டாங்க. ஸோ அங்கே போன பிறகு தான் வர அந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப புவராக இருக்கும். ஸோ கேர்ள்ஸ் பாய்ஸ்க்கு எந்த சேஃப்டி இருக்காது. சும்மா ஒரு ரூமில் சின்ன ரூமில் போய் 4 பேர் அடைச்சி போட்டு அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் வெண்டிலேஷன் இல்லாமல் அந்த மாதிரிலாம் பண்ணணும். நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்ராடை பொறுத்தவரை இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல சேஃப் செக்யூர் கண்ட்ரி, நல்லா பிரச்சனை இல்லாமல் எம்பிபிஎஸ் வந்து அட்மிஷன் பிரச்சனைலாம் முடிச்சுட்டு வரலாம், என்எம்சி எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணுற கண்டிப்பாக என்னோடய சஜஷன். நீங்கள் வந்து எந்த யூனிவர்சிட்டிலாம் சூஸ் பண்ணிக்கிங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் என்னோடய சஜஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கசகஸ்தான் இந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து உங்களுக்கு 100% சேஃபாக ப்ளஸ் காஸ்ட் வைஸ் சீப்பஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் சூஸ் பண்ணது உங்களுக்கு ஃப்யூச்சரில் எந்த பார்டர் இல்லாமல் ஈஸியாக வந்து எம்சியிலே என்எம்சியோ உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுல எந்த பிரச்சனை இருக்காது. அதே பார்த்தீங்கன்னா எஃப்எம்ஜி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்துட்டு நிறையா பாசிங் ரேட்டு பார்க்கணும். எந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து பாசிங் ரேட் அதிகமாக தராங்க. மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் பார்த்திங்கன்னா எஃப்எம்ஜி அந்த கோச்சிங்லாம் வந்து இப்போ ஃபஸ்ட் இயர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் சஜஷன் பண்ணுற கண்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா உஸ்பெகிஸ்தான் பார்த்திங்கன்னா எல்லா யூனிவர்சிட்டியுமே மேக்ஸிமம் வந்து அண்டர் கவர்மெண்ட் கண்ட்ரோல். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இயர்லேருந்தே வந்து கிளினிக்கல் ப்ராக்டிஸு, ஆப்ரேஷன் தியேட்டர் காமிக்கிறது, ஐவி போர்டு அதாவது இன்ஜெக்ஷன் போர்டை கற்றுக் கொடுக்குறது, ஐவி இன்ஜெக்ஷன் கற்றுக் கொடுக்குறது. ஸோ ஃபஸ்ட்டு செம்லேருந்தே உங்களுக்கு ஃபஸ்ட் இயர்லேருந்தே ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணும்போது ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து எல்லாமே ஃபஸ்ட் இயர்லேயே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிடும். ஸோ பேஷண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ஷன் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு நல்ல நாலேஜோட வெளியே வரலாம். ஸோ இப்போ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் மோஸ்ட் மெடிக்கல் காலேஜஸ் எப்படி என்ன தெரியுமா, ஆஃப்டர் தேர்ட் இயர் பிறகு தான் உங்களுக்கு ஆப்ரேஷன் தியேட்டர் காமிக்கிறது, இன்ஜெக்ஷன் போட கற்றுக் கொடுக்குறது, சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து காமிக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து ஆஃப்டர் தேர்ட் இயர் பிறகு தான் வந்துட்டு இந்தியாவிலே அந்த மாதிரி இது பண்ணுறாங்க. பட் இப்போ வந்து உஸ்பெகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர்லேருந்தே உங்களுக்கு வந்து எஃப்எம்சி கோச்சிங்காக இருக்கட்டும், ஆப்ரேஷன் தியேட்டர் விசிட்டிங்காக இருக்கட்டும், பேஷண்ட்ஸை ரிவ்யூ பண்ணுறது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் இயர்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு பெஸ்ட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி நல்ல நாலேஜோட எம்பிபிஎஸ் கோர்ஸை வந்து படித்து முடிச்சுட்டு இந்தியா திரும்பி வரணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து உஸ்பெகிஸ்தான் சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து கிர்கிஸ்தான் சூஸ் பண்ணுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா கஜகஸ்தான் இந்த மாதிரி கண்ட்ரீஸை சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஏன் இந்த கண்ட்ரீஸில் நான் வந்து மெயினாக டார்கெட் பண்ணி சொல்கிறேன்னு நீங்கள் கேட்கலாம். இந்த கண்ட்ரீஸில் வந்து உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் வைஸ் பார்த்தீங்கன்னா லிவிங் காஸ்ட் ரொம்ப கம்மி. அது ஈக்குவல் டு இந்தியன் ருபீஸ். அங்கே உள்ள ருபீஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு இந்தியன் ருபீஸ். அதேமாதிரி லோக்கல் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பர்டனாக இருக்காது. நல்லா கூலிங் கிளைமேட் தான், பட் ரொம்ப -, டிகிரிலாம் போகும். ரஷ்யாலாம் வந்து -50 -40 அந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து இப்போ உஸ்பெகிஸ்தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நியர்பை கண்ட்ரி. இப்போ கிர்கிஸ்தான் ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யன் சோவியத்தில் வந்து டிவைடான கண்ட்ரிஸ். அது நம்ம இந்தியா சைடில் உள்ள சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ் சொல்லுவாங்க. கிர்கிஸ்தான், கசகஸ்தான், உஸ்பெகிஸ்தான். இப்போ ரஷ்யா போனால் உங்களுக்கு 50,000 ஆயிரும். அதாவது ஒன் வேல சொல்கிறேன், ஒன் வேலே 50,000 ஆயிரும். இப்போ கிர்கிஸ்தான் பார்த்தீங்கன்னா 30,000 ஆகும். ஆனால் உஸ்பெகிஸ்தான் பார்த்தீங்கன்னா வெறும் 15,000 ஆகும் ஒன் வே. அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா 30,000 ஆகும். அதேமாதிரி அதர் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கிர்கிஸ்தான் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் 60,000 ஆகும். ஸோ இந்த மாதிரி கண்ட்ரிஸ் வந்து நீங்கள் பார்த்துங்க, நியர்பை இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அதே மாதிரி ரொம்ப கூலிங் இது இருக்காது. மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் ரீசனபிளான டெம்பரேச்சர்லாம் மெயின்டைன் ஆகும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சிசிடிவி கேமராஸு,
24/7 வந்து ஹாஸ்டல் செக்யூரிட்டி எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. கிச்சன்ஸ் வந்து இந்தியன் செஃப் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்தியன் செஃப், அதாவது தமிழ்நாடு, எஸ்பெஷலி தமிழ்நாடு செஃப்ஸ் வந்து உஸ்பெகிஸ்தானில் மோஸ்ட்லி மெடிக்கல் காலேஜில் வந்து சவுத் இந்தியன் செஃப்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்தராக வந்து அட்மிஷன் யூனிவர்சிட்டியில் சூஸ் பண்ணுறது கன்ஃபியூஷனாக இருக்குது, எப்படி என்னால் வந்து அந்த யூனிவர்சிட்டிஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணல, ஏன்னா ஆளுக்காக வந்து குழப்புறாங்க. நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ யூடியூப் சேனல்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்துட்டு எல்லா யூடியூப் சேனலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரீஸை வந்து அவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ எந்த கண்ட்ரீஸை சூஸ் பண்ணணும்னு தெரியல, ஒரே கன்ஃபியூஸ்டாக இருக்குது, யார் நம்புறதுன்னு தெரில, யார் நம்பக்கூடாதுன்னு எனக்கு தெரில. ஸோ இந்த மாதிரி யோசிக்கிறீங்க அப்படின்னா ஒரு தெளிவான ஜென்யூனாக 100% ஜென்யூன்ஸ் உங்களுக்கு டெசிஷன் வேணும், ஒரு வேணும், எனக்கு ஒரு கிளியாரிட்டி வேணும் அப்படின்னா இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அதை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். 100% ஜென்யூனாக வந்து உங்களுக்கு அட்மிஷன் போட்டு அதாவது A to Z அட்மிஷன் லெட்டர் வாங்குறதா இருக்கட்டும், காலேஜ் டிக்கெட் போடுறதா இருக்கட்டும், விசா ப்ராசஸ் எல்லாமே வந்து A to Z நாங்களே பார்த்துப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் அப்ராட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறீங்க, இதான் படித்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பாஸ்போர்ட் கையில் வச்சுங்க. பாஸ்போர்ட் இல்லாதவங்க தக்கரில் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி வச்சுங்க. +2 மார்க்ஸ் ரெடி பண்ணி வச்சுங்க. ஃபோட்டோஸு இது இருந்தால் போதும், ஈஸியாக வந்து நம்ம அப்ராட் கண்ட்ரீஸில் வந்து அட்மிஷன் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அப்ராட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணும்போது இந்தியாவுக்கும் அப்ராட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸுக்கும் என்னன்னா டிகிரியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எங்கே படித்தாலும் நம்ம வந்து MBBS டிகிரி கிடச்சிருது. ஸோ MBBS டிகிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போது அப்ராட் கண்ட்ரீஸில் உள்ளவங்க மட்டும்தான் அந்த FMGன்னு ஒரு எக்ஸாம் எழுதுவாங்க. இங்கே உள்ளவங்க அந்த மாதிரி ஒன்றும் தேவையில்லை. ஸோ டேரெக்டாக வந்து அவங்க NMCயில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம மட்டும் ஃபாரின் கண்ட்ரீஸ் படித்தவங்க மட்டும்தான் வந்துட்டு FMGன்னு ஒரு எக்ஸாம் எழுதி, அது குவாலிஃபை எக்ஸாம் தான். பட் ரொம்ப டஃப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓரளவுக்கு நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா FMGயில் என்ன பிரச்சனை, இப்போ ரீசெண்டாக என்ன பிரச்சனைனா, இப்போ அப்ராட் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு நிறையா யூனிவர்சிட்டிஸ் வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் கொடுக்குறதில்ல. ஸோ ப்ராக்டிக்கல் நாலேஜ் இல்லாதனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா FMG கொஸ்டின்ஸ் தான் கிளினிக்கல் கொஸ்டின்ஸ். ஸோ கிளினிக்கல் நாலேஜ் இல்லைன்னா அந்த FMGயை ஃபெயிலாக தான் செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து இப்போ மாட்டிட்டாங்க. அதனால இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 4000 பேர் எழுதுனால வெறும் 400 பேர் தான் பாஸு. வெறும் 400 பேர் தான் பாஸ். 4000 பேர் எழுதுனாங்க FMG இப்போ ரீசெண்டாக. இப்போ அதில் வெறும் 400 பேர் தான் பாஸ். ஸோ அந்த மாதிரி பாசிங் ரேட்ஸ் 12% நம்ம பாஸ். ஸோ இந்த மாதிரி இப்போது கிளினிக்கல் எக்ஸ்போஷர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து நீங்கள் FMG வந்து கிளியர் பண்ணவே முடியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், கிளினிக்கல் எக்ஸ்போஷர் ஃபஸ்ட்டு இயர்லேருந்தே இருக்கிற மாதிரி நீங்கள் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுங்கள். ஸோ என்னோடய சஜஷன் 100% வந்து என்னோடய நாலேஜுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னோட இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உஸ்பெகிஸ்தான் வந்து அந்த வீடியோஸ்லாம் இருக்குது. என்னோடய யூடியூப் சேனலில் பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் ரிவ்யூஸ் கொடுத்துருப்பாங்க, தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பாருங்கள். ஸோ அதுக்கு பொறுத்து உங்களோட டெசிஷன் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தான் பொறுத்து இருக்குது. நம்ம காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா திங்க் பண்ணுங்கள். ஒரு ஆள் கேட்குறது ஒரு 10 பேர்கிட்ட கேளுங்க, உங்களுக்கே வந்து ஒரு கிளாரிட்டி வரும். கிளாரிட்டி மீன்ஸ் எந்த இது யூனிவர்சிட்டிஸ் சூஸ் பண்ணுறது, பிளண்டியாக வந்து யாரையுமே நம்பாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஏன்னா இது வந்து ஒரு MBBSங்கிறது ஒரு லைஃப். ஆஃப்டர் 5 இயர்ஸ் வந்து நம்ம நாலேஜோட வந்தால் நல்ல குவாலிஃபைட் டாக்டராக போகலாம். இல்லைன்னா வந்து அரைக்குறையாக ஏதாவது எங்கேயாவது வேலை பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி இதாக இருக்குமே தவிர ஓனாக கிளினிக் கூட வைக்க முடியாது. ஸோ நிறையா இப்போ ஃபாரின் FMGs பார்த்தீங்கன்னா ஒரு IB போட தெரில. FMG ரஷ்யாவில் ஒரு தெரிஞ்ச பையன் பார்த்தீங்கன்னா ஐபி போட தெரில. ஸோ அந்த 5 இயர்ஸ் முடிச்சுட்டு வந்துட்டாப்புல, வந்துட்டு FMGக்கு வெயிட் பண்ணியிருக்காரு, FMG கொடுக்குறது. ஸோ IB போட தெரில. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரீஸை நீங்கள் சூஸ் பண்ணும்போது, ஏன்னா சொல்லுவாங்க ரஷ்யா வந்து பெரிய கண்ட்ரி, பெரிய எக்கனாமிக்கல் கண்ட்ரி. ஸோ எஜுகேஷன் வந்து இதாக இருக்கும். அங்கே தான் வந்து இருக்கிறதுலே ஒஸ்ட் மெடிக்கல் எக்ஸ்போஷர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வித்தவுட் கிளினிக்கல் நாலேஜ் இல்லாமல் நீங்கள் FMG கிளியர் பண்ண முடியாது, லைஃப்லேயே சைன் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து டாக்டர் சும்மா சர்டிஃபிகேட் வச்சுட்டு ஊரில் சுற்றிட்டு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எதுவும் வந்து லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. என்னோட சஜஷனில் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்கிற கண்ட்ரிஸ் வந்து உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான், கஜகஸ்தான் இந்த மாதிரி கண்ட்ரீஸில் உங்களுக்கு சூஸ் பண்ணுங்கள். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த 3 கண்ட்ரிலையும் உஸ்பெகிஸ்தான் ரொம்ப பெட்டராக 100% உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அது சவுத் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கிளினிக்கல் எக்ஸ்போஷர் இருக்குது, FMG கோச்சிங் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போது சப்போஸ் நீங்கள் படிக்கிற கண்ட்ரீஸில் வந்து ஆஃப்டர் 2 இயர்ஸோ ஆஃப்டர் 3 இயர்ஸோ ஒரு வார் கிரைசிஸ் வந்துருச்சு அப்படின்னா
அந்த கண்ட்ரீஸில் வார் கிரைசிஸ் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்த இன்னொரு வந்து இப்போ வேறு கண்ட்ரியில் போய் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த டிகிரி வந்து இது பண்ண என்எம்சி ரெகக்னேஷன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா என்எம்சியோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரே மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் படித்தாகணும், ஒரே கண்ட்ரியில் படித்தாகணும். ஸோ இந்த ரூல்ஸை வந்து பார்த்திங்கன்னா என்எம்சி வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டி ட்ரான்ஸ்ஃபரை வந்து இப்போ இது பேன் பண்ணிட்டாங்க. அதாவது இப்போ 2 இயர்ஸ் இந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இன்னொரு 2-3 இயர்ஸ் வேறு மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் இப்போ இதெல்லாம் வந்து அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்லாம் இப்போ வந்து இது பண்ண முடியாது. ஸோ என்எம்சி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நீங்கள் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க தான் வந்து இப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி படிச்சிங்கன்னா உங்களுக்கு உஸ்பெக் கவர்மெண்ட்டே வந்து உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம்னா அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ மெடிக்கல் யூனிவர்சிட்டியை தவிர்த்து. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன், மோஸ்ட்லி வந்து நீங்கள் அப்ராட் எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுங்கள். ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணாங்க. ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து எப்போ வேணாலும் ரூல்ஸை மாற்றுவாங்க. ஸோ எப்போ வேணாலும் காலேஜோட அந்த அக்ரிடேஷன் அது வந்து கேன்சல் ஆகலாம். ஸோ லைசன்ஸ் கேன்சல் ஆகலாம். அந்த காலேஜ் மேலே ஏதாவது அலிகேஷன் வந்தால் எப்போ வேணாலும் அந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் அப்படி பண்ண முடியாது, பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களோட கேரியர் வந்து நல்ல ஃப்யூச்சரில் வந்து பிரைட்டாக இருக்கணும், எந்த ப்ராப்ளம் இல்லாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ப்ளஸ் வந்து எஜுகேஷன் வந்து பெட்டர் எஜுகேஷன் வேணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து அப்ராடில் படிங்க. அப்ராடில் படிக்க வேணாம்னு சொல்லலை, இந்தியாவில் படிக்க விட அப்ராடில் படிக்கிற பெட்டர் தான். காஸ்ட் வைஸ் உங்களுக்கு கம்மியாகும், டூரிசம் வந்து சேமாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சில மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் பார்த்திங்கன்னா சில யூடியூபர்ஸ் பார்த்திங்கன்னா 8 இயர்ஸ் 9 இயர்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூபர்ஸ் வந்து இப்போ ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெகட்டிவ் தாட்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஏன்னா அது ஒரு கார்பரேட் கம்பெனி. ஸோ நீங்கள் அங்கே போகலைன்னா இங்கே வந்து இந்தியாவில் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டில் சேர்ந்து அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கும். ஸோ அதனால் அந்த கார்பரேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு யூடியூபர்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி பேச வைக்க நெகட்டிவ் தாட்டை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் இது பண்ணாதீங்க. அப்ராட் எம்பிபிஎஸ் போனால் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ இந்த யூடியூபர்ஸ் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த A to D பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே சர்க்கசம்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாமே நெகட்டிவ் தாட் மட்டும் தான் பேசுவாப்புல, வேறு பாசிட்டிவாக பேச மாட்டாப்புல. அதே வந்து பிரெய்னி மெடிக்ஸ் அவன் வந்து பெரிய ஃப்ராடுனா ஒன்றா நம்பர் ஃப்ராடு. அவன் எந்த கண்ட்ரியை வந்து இது பண்ண கொண்டு வரானோ அந்த கண்ட்ரியை அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணி கடைசியில் சொல்லுவாங்க பாருங்கள். அந்த யூடியூப் சேனல் நீங்கள் பாருங்கள், ஒரு ஸ்க்ரீன் வச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இதே வேலை. ஆனால் வந்து அந்த வியூஸ் பார்த்திங்கன்னா 1 டேயில் 25,000 பேர் பார்த்து அந்த மாதிரி உங்களுக்கு வந்து வியூஸ் போயிட்டுருக்கு. ஸோ பெரிய ஃப்ராடு அதெல்லாம். இந்த மாதிரி மெடிக்கல் இந்த மாதிரி நீங்கள் அந்த ஸ்கேம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ 17 இயர்ஸ் 18 இயர்ஸ் ஐயோ ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்னு இது பண்ணும்போது பெரிய பேர்டன் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி எதுக்கு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எனக்கு தெரில. ஸோ ஒரு அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்டெப்பு, ஒரு என்ன பண்ணணும், எப்படி பண்ணுறது, என்ன யாரை கான்டாக்ட் பண்ணுறது, எப்படி வந்து யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் இப்போ வாங்குறது. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணால் பரவாயில்ல. ஸோ இந்த சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அப்ராட் ஸ்கேம் எல்லா யூடியூப் சேனலும் ஆரம்பித்தாங்க. மேக்ஸிமம் அப்ராட் ஸ்கேம் எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. பட் இதெல்லாம் வந்து கார்பரேட் மூளை. இந்தியாவில் வந்து அவங்க உட்கார வைக்கணும், படிக்க விடக்கூடாது. படிக்க வச்ச பெரிய மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகணும்னா 1 crore 5 crore அந்த மெடிக்கல். ஏன்னா இப்போ ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா ஃபாரின் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்காங்க, ஃபாரின் போகிற ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால் வந்து இங்கே கார்பரேட் மூலம் இந்த மாதிரி இது பண்ணி காசை வாங்கிட்டு இந்த மாதிரி வந்து பேசி இது பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் நம்பாதீங்க. உங்களுக்கு ஜென்யூனான மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வேணும், பெஸ்ட்டு மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து அப்ராடில் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, எப்படி அட்மிஷன் பண்ணுறது, எப்படி அட்மிஷன் ப்ராசஸ் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு எல்லாமே டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். எனக்கு கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.